Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல போன வருஷம் வெளியான கொட்ட பொம்மாளி PS அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக சில பசங்களை காட்டு பகுதிக்கு கூட்டு வராங்க. இங்க ரைஸான்றவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க. இந்த ஹெட்டுக்கு கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, அவசரப்படாத, ராமகிருஷ்ணா அப்படின்றவன அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அவன் தான் கேஸ் டீடைல்லாம் நல்லா எழுதுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவனை மாட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ரைஸாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ராமகிருஷ்ணாவை கூட்டு போறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. ஆனா ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த நபர் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால ராமகிருஷ்ணாவும் கிளம்புறாரு. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்றது ரைஸாக்கும் தெரியுது. சரி, கார்ல இருக்க கன் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரும் கன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பசங்களும் வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரைஸா சொல்றாங்க. இவரும் போதையில தப்பா ஷூட் பண்ணிடுறாரு. அதனால அந்த பசங்க வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரைஸாவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த பசங்களை எல்லாம் துரத்திட்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பசங்க மாட்டுறாங்க. அவங்களோட கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. ராமகிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேஸுக்கெல்லாம் ரைட்டரா இருப்பாரு. அதுக்காக தான் பர்டிகுலரா அவரை வர வச்சிருக்காங்க. பசங்க இந்த மாதிரி ஓடுனாங்க, வேற வழி இல்லாம தான் போலீஸ் ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப ரைஸாவும் அதுல கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. ராமகிருஷ்ணா இந்த மாதிரி பொய்யெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இருக்காருல, அதனால நைட்டு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. சட்டுன்னு கனவுல இருந்தெல்லாம் இவர் முழிக்கிறாரு. அதே மாதிரி டிப்ரெஷனுக்காக நிறைய சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஏரியால இன்னும் கொஞ்ச நாள்ல பை எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கான பிரச்சார வேலையில ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இப்பதான் ரவின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் புதுசா கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண போறாரு. இவரோட அப்பா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டபிளா இருந்திருப்பாரு. அவர் இறந்து போனதுனால இவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா ஒரு அக்கா, அக்காக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப அக்கா கிட்ட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரவியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் நேர்மையா வேலை பார்த்திருப்பாரு. அவரோட பையனா நல்லது அப்படின்ற மாதிரி எஸ்ஐயோ நல்ல விதமா தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராமகிருஷ்ணா கேஸ் விஷயமா பைக் ஒரு இடத்துல விட்டுருப்பாரு. அதை திரும்பி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை எஸ்ஐயும் கேட்டுருவாரு. ரவி நீ கூட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஈர இருக்காரு பாத்தீங்களா, ராமகிருஷ்ணாவை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா சொல்லிடுறாரு. இதனால இவர் மட்டும் ஜீப்ல தனியா வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு சில கேங்க துரத்திட்டு வராங்க. அந்த பொண்ணும் பயந்த மாதிரி வேகமா இவரோட ஜீப்ல ஏறிடுறாங்க. எதுனாலும் ஸ்டேஷனுக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இப்பெல்லாம் வண்டியில ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானும் போலீஸ் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவளும் போலீஸ் தான், பேரு கல்யாணி அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ராமகிருஷ்ணா சொல்லிட்டாரு. அப்பதான் அவங்களும் போலீஸ்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கு போல, அது சம்பந்தமா பேசிக்கிட்டே வராங்க. இவரும் அவங்க பேசுறத கவனிச்சுக்கிட்டே இவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வராரு. ஒரு பொண்ணு ஸ்கூல்னு போய் சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்தி மாட்டிருப்பாங்க. ராமகிருஷ்ணாவும் இந்த இடத்துக்கு வந்து என்ன கேஸ் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களை கண்டிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உங்க பொண்ணும் அதே ஸ்கூல் தானே அப்படின்ற மாதிரி சில ஆட்கள் கேக்குறாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு கட்டடிச்சுட்டு ஏதாவது பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு ஒய்ஃபுக்கு ட்ரை பண்றாரு. ஒய்ஃபு போன் காலியே எடுக்க மாட்டாங்க. என்ன இவ எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுல கூப்பிட்டு பாக்குறாரு. ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதில் வர மாட்டேங்குது. அப்பதான் பொண்ணு வீட்லயே பரதநாட்டியம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. பொண்ணுகிட்ட இவர் பேச மாட்டாரு போல. பொண்ணுகிட்ட பேசாம லாங்ல இருந்தே பாக்குறாரு. இப்பதான் ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வராங்க. என்ன சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க. கால் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. ஹீரோ வாசல்லயே வெயிட் பண்றாருல, அதனால உள்ள கூட்டு வந்துடுறாரு. பொண்ணு பரதநாட்டியத்துக்காக நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பொண்ணை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ராமகிருஷ்ணா ஒய்ஃபும் காஃபி கொடுக்கறதுக்காக வராங்க. பொண்ணு இவரும் நேரடியா பேசிக்க மாட்டாங்க, என்ன வச்சுதான் பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவரோட சீனியரும் உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ரூலிங் பார்ட்டியோட பேரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணனும்னா கண்டிப்பா இந்த பை எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் மக்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். அதனால தான் சிஎம்ஓ ஹோம் மினிஸ்டர் கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு. இங்க அதிக அளவுல தலித் தான் இருப்பாங்க. அவங்களோட ஓட்டெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹோம் மினிஸ்டர் நினைக்கிறாரு. அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சீனியர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஹோம் மினிஸ்டரை காட்டுறாங்க. இப்ப அவரும் அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்க இருக்க அந்த தலித் லீடரை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. 30 கோடி ரூபாய் பேரம் பேசியிருப்பாரு. இப்ப 22 கோடி தரன்ற மாதிரி சொல்றாரு. 22 கோடியா, 30 கோடியும் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்க சைட்ல இருந்து எல்லா ஓட்டுமா வந்துருது, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தானே வருது, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்தாலும் சரி, எனக்கு பேசின காசு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த தலித் தலைவரும் சொல்றாரு. தேவையில்லாம இவரை பகச்சுக்க வேணாம் அப்படின்றதுனால இவரும் 30 கோடியை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பை எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லியிருக்காரு. எப்படியுமே மிஸ் ஆக கூடாது, உன் சைட்ல இருக்க எல்லா ஓட்டும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தலித் தலைவரை பார்த்து சொல்லிட்டாரு. அவரை என் சைட்ல இருந்து எல்லா ஓட்டும் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இப்ப கல்யாணி வீட்டுல கெலாட்டா பண்றதுக்காக முன்னான்னு ஒரு நபர் வந்திருக்கான். இந்த முன்னா தான் காலையிலயும் துரத்திட்டு வந்திருப்பான். கல்யாணிக்கு உடம்பு முடியாத அம்மா இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அடிக்கடி கெலாட்டா பண்ணுவான். இவன் தூரத்து சொந்தக்கார பையன் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கல்யாணியும் சீனியர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. சரிமா வர வச்சு நான் கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மினிஸ்டரோட ரிலேட்டிவ் பொண்ணு வீட்டுல ஒருத்தன் எகிரி குதிச்சிருப்பான். அந்த கேஸை கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணாவும் ஏத்துக்கிறாரு. அந்த பையனை இங்கதான் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பையன் கிட்ட இவரும் சகஜமா பேசுறாரு. அவனை தண்ணி எல்லாம் குடிக்க வைக்கிறாரு. இப்ப தண்ணி குடிச்சதுல அந்த வாட்டர் கேன்ல அவன் கைரேகை இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்டர் கேனை அவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. இப்ப அந்த வாட்டர் கேனை பெட்ரோல் பங்குக்கு எடுத்துட்டு வந்து பெட்ரோல் எல்லாம் புடிச்சுக்கிறாரு. அந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. அதனால தான் வீட்டை எகிரி குச்சி போய் பார்த்திருப்பான். ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் பிடிக்காது. அதனால தான் அவனை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் இவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா, அவன் அப்பாவி தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ரவுடி கூட ஒரு விஷயத்த பண்ணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் முடிவு எடுக்க கூடாது. மேல் இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை கண்ணை மூடிட்டு பண்றது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த மினிஸ்டரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரை எந்த வழியா அவன் பேசிட்டு போனா அப்படின்றத சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே அந்த இடத்த கொளுத்தி விட்டுறாரு. அந்த பையன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பொய்யா கேஸ் எல்லாம் எழுதிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பையன் இந்த பொண்ணு பின்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முன்னா இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆட்களோட இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காரணம் இன்ஸ்பெக்டர் பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, எச்ச துப்பிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ராமகிருஷ்ணாவும் பாத்துறாரு. ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தான் எச்ச துப்பிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. முன்னா இவர்கிட்டயும் கோவமா பேசுறான். ஆனா முன்னா கூட இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, முன்னாவை கண்ட்ரோல் பண்றாங்க. ராமகிருஷ்ணா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் தான் நான் சொன்ன நபரு அப்படின்ற மாதிரி கல்யாணி சொல்றாங்க. நான் கூப்பிடும் போது உள்ள வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. எலெக்ஷன் டைம்ன்றதுனால இன்ஸ்பெக்டருக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. இப்பதான் ஹீரோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக உள்ள வராரு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேக்குறாரு. சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள பர்மிஷனா, அதெல்லாம் கிடையாது போன்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவும் அப்செட்டா வெளியே வராரு. அப்ப தெரியாதனமா முன்னாவோட போனை தள்ளி விட்டுருவாரு. போனை எத்து குத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி முன்னா கொஞ்சம் தெனாவட்டா சொல்றான். கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, இவனோட காலரை வந்து பிடிக்கிறாரு. அவனும் பதிலுக்கு இவரோட காலரை பிடிச்சிடறான். இதெல்லாம் பக்கத்துல இருந்து ராமகிருஷ்ணா கவனிப்பாரு. கோவப்பட்டவர் சப்புன்னு கண்ணத்தையே ஒரு அறை விடுறாரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போலீஸ் கிட்டே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேகமா இவனை செல்லுக்கு இழுத்துட்டு வந்து லாக் பண்ணி விட்டுறாரு. அதே மாதிரி இவனோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. பிரச்சனை பண்ணீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்து காட்டுறாரு. ராமகிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. இவர் கன்னை காமிச்சதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அண்ணா இந்த மாதிரிலாம் ஸ்டேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தலித் தலைவர் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே இந்த விஷயம் மினிஸ்டர் காதுக்கு போயிருது. மினிஸ்டரா அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்றாரு. இப்ப வேற வழி இல்லாம இவங்களும் செல்ல ஓபன் பண்ணி அவனை விட்டுறாங்க. பாத்தீங்களா, என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவனும் தெனாவட்டா பாத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இவர் தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அதுல லைட்டா அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கான். இப்ப தலித் தலைவரும் பார்த்து பேசுறதுக்காக வராரு. அண்ணா அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் முன்னா சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் மினிஸ்டர் கிட்ட பேசி ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவங்க வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோலாம் இவர்கிட்ட காட்டுறாங்க. சரி நீங்க எலெக்ஷன் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. நேரா மினிஸ்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்றாரு. ஹீரோவும் காலையில நடந்த சண்டையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா, ஸ்டேஷன்ல தினம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா தான் சமாதானப்படுத்துறாரு. இப்ப 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. இவங்க வரும்போது இன்ஸ்பெக்டரும் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. காலையில டென்ஷனா இருந்ததுனால கோவமா பேசிட்டேன், நீ பர்மிஷன் கேட்டல எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே ஸ்டேஜுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தந்துடுறாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணா நல்லா குடிச்சிருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணாவோட சொந்தக்கார பையன் தான் ஜீப் ஓட்டிட்டு இருக்கான். ராமகிருஷ்ணாவோட பொண்ணுக்கு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ கூடமா ஒரு நபர் பைக்ல குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு. யாரு அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. ஆக்சுவலா வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த நபர் தான் அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். என்னாச்சு ஏதாச்சும் செக் பண்றாங்க. மூச்சு இருக்க மாதிரியே தெரியல. ராமகிருஷ்ணாவும் உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த சொந்தக்கார பையன் பயந்துடுறான். வேகமா வண்டியை விட்டுட்டு கிளம்பிடுறான். இவங்க இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போதே முன்னாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, எதர்ச்சியா பைக்ல வந்து இந்த விஷயத்தை பாத்துடுறாங்க. இப்பயும் ராமகிருஷ்ணா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் முன்னாவும் ஆட்களும் உட்காந்து இருக்காங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா உள்ள இவரை கொண்டு வந்துடுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. இவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு.
முன்னாவோட ஆள் ஒருத்தர் உள்ள இருப்பாரு, அவரும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இப்ப ராமகிருஷ்ணாவும் உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே பதட்டமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் முன்னாவோட ஆள் இருக்கான் பாத்தீங்களா, முன்னா கிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நேரா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. வேணும்ட்டே பண்ணணும்னு கூட அவங்க நினைக்கலாம், ஆனா நான் வண்டியை ஓட்டல, சொந்தக்கார பையன் தான் வண்டியை ஓட்டினா அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா சொல்லிட்டாரு. கவலைப்படாத, எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்பதான் நியூஸ்ல இவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் கன் எல்லாம் எடுத்து காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை தான் காட்டுறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவங்களை இங்க வச்சே லாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை ராமகிருஷ்ணா கவனிச்சிடுறாரு. நம்மளே பிடிக்க பாக்குறாங்கன்றதுக்காக தள்ளி விட்டு வேகமா அவங்கள லாக் பண்ணிட்டு கிளம்புறாரு. நில்லு நில்லுன்னு சொல்றாங்க. இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப முன்னாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஹோம் மினிஸ்டரோட உருவப்படத்தெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த தலித் லீடர் சொன்னா கூட அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க. பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி சிஎம் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுவியே தெரியாது, இந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ற அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப ராமகிருஷ்ணாவும் அந்த சொந்தக்கார பையன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இங்க இருந்து தப்புஸ்டான் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. முன்னாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நீங்க வெளியே போறது ஆபத்து அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதை மீறியும் ஹோம் மினிஸ்டர் வெளியே வந்துடுறாரு. முன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இறந்து போனவன் உனக்கு மட்டும் தம்பி கிடையாது, எனக்கும் தம்பி மாதிரி தான், இதுக்கு காரணமானவங்களை கண்டிப்பா பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி மீடியாட்களை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுல சம்பந்தப்பட்ட அந்த 3 பேரையும் 24 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிருவாங்க, விசாரணை மேற்கொண்டு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரியே அவங்களை பிடிக்கிறது என்னோட வேலை, ஆனா எலெக்ஷன் வேலை அப்படியே இருக்கு, நீ அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி முன்னா கிட்ட மினிஸ்டரும் சொல்லிட்டாரு. எஸ்பியை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரவியும் கல்யாணியும் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றது ராமகிருஷ்ணாக்கு தெளிவா புரியுது. நான் சொல்றது கேளுங்க, இப்ப யாரா இருந்தாலும் சரி நம்மளை எது பண்ணவும் தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கல்யாணி இருக்காங்கல்ல, அம்மா விட்டு என்னால இருக்க முடியாது, என்னையாவது வீட்டுல விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க அந்த இடத்துக்கு வந்து கல்யாணியை விட்டுறாங்க. இப்ப கல்யாணி நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நிறைய ஆட்கள் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கல்யாணி பயந்து திரும்பி இதே கார்ல ஏறிடுறாங்க. இவங்க 3 பேரோட போட்டோ எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிக்குது. இப்ப எல்லாருமே இவங்க 3 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணாவும் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டாரு. அங்க குட்டி அணையில ஒரு பையனை வர வச்சிடுறாரு. அந்த வண்டியில இவங்களும் மறைஞ்ச மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் எதிர வந்துருது. இவன் முழிக்கிறதுனால அங்க இருக்க நபரை செக் பண்ணும் அப்படின்னு செக் பண்ணிட்டாரு. அப்பதான் இவங்க 3 பேருமே படுத்து இருக்கிறது தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணாக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாரு. அதனால காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காக வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லிடுறாரு. இவரை இப்ப கமிஷனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெரிய டீம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்க 3 பேரை தூக்க முடியாதா, 24 மணி நேரத்துக்குள்ள தூக்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த 3 பேர்ல ராமகிருஷ்ணாவும் ஒருத்தன், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, 30 வருஷம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங்ல ராமகிருஷ்ணா வேணும்ட்டே தான் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி வேணும்ட்டே தான் தப்பா ஷூட் பண்ணிருப்பாரு. இவருக்கு நாளை பின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதனால தான் கவனமா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் பண்ணுவாரு. உங்க ரிலேட்டிவ் பொண்ணு விஷயத்துல அந்த பையனை மாட்ட வச்சதும் ராமகிருஷ்ணா தான் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இவனை ஹேண்டில் பண்றதுக்கு யார் சரி அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ரஷ்யா கரெக்டா இருப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப அவளை வச்சே இந்த கேஸை முடிங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரஷ்யாக்கு தகவலை பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, 24 மணி நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, நீ யாரை வேணா உன்னோட டீம்ல சேர்த்துக்கோ, ஆனா எப்படியாவது அவங்க 3 பேரையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த டிரைவரும் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இவர் ஷாக் ஆன மாதிரி வண்டியை சட்டுன்னு நிறுத்திடுறாரு. இவர் சட்டுன்னு நிறுத்தினால ஒரு போலீஸும் பக்கத்துல வந்து விசாரணை பண்றாரு. இப்ப வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டாரு. பார்த்தா அவங்க 3 பேருமே காணாம போயிருக்காங்க. அந்த பிரிட்ஜை தாண்டிடக்கூடாது அப்படின்றதுனால பயங்கரமா செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கீழே தண்ணியில நடக்கிற மாதிரி இடம் இருக்கும், அந்த வழியா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுறாங்க. ரைஸா அந்த 3 பேரை பத்தி விசாரிக்கிறாங்க. ஈரன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஈரன் நைட் டியூட்டி பார்த்தாலும் சரி, அம்மாக்கு மாத்திரையை போடணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக 10:30 மணிக்கு கால் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட கேட்கும் போது தான் இந்த விஷயம் ரைஸாக்கு தெரிய வருது. அதனால அந்த காலுக்காக வெயிட் பண்றாங்க. ஈரனும் அம்மாக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஈர இருக்கார்ல, அந்த கடைக்காரர் போனை வாங்கிடுறாரு. கால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா உடனே ராமகிருஷ்ணா தடுத்துடுறாரு. உன் வீட்டுக்கு கால் பண்ணாத, பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் பக்கத்து வீட்டு லேடிக்கு கால் பண்றாங்க. இப்ப பக்கத்து வீட்டு லேடி கிட்ட எங்க வீட்டுல போலீஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட அம்மா கிட்ட போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரியுது இந்த பக்கத்து வீட்லயும் போலீஸ் இருப்பாங்க. ராமகிருஷ்ணா இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குன்றத ரைஸா ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்காங்க. இப்ப இந்த போனோட டவர் எங்க காட்டுதுன்றத செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டெக்னிக்கல் பர்சன் கிட்ட சொல்றாங்க. அவரும் ட்ராக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. லொகேஷனை பார்த்தவரு முழிக்கிறாரு. ஏன் முழிக்கிற அப்படின்ற மாதிரி ரைஸா கேக்குறாங்க. மேடம், துபாயை காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு.
இங்கதான் ராமகிருஷ்ணா பண்ண ஐடியாவை நமக்கு காட்டுறாங்க. எப்படியும் இந்த மாதிரி ட்ராக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால கான்ஃபரன்ஸ் கால்ல கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி துபாயில இருக்க ஒருத்தருக்கு கால் பண்ணி அது மூலியமா கனெக்ட் ஆயிருப்பாரு. சோ இவங்களால லொகேஷனை ட்ராக் பண்ண முடியல. அவங்க கூட ராமகிருஷ்ணா இருக்கான், அவன மாதிரி யோசிச்சாதான் அவங்க இருக்கிற இடத்தை நெருங்க முடியும் அப்படின்ற மாதிரி ரைசா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த கேஸ ரைசா தான் விசாரிக்கிறாங்கன்னு ராமகிருஷ்ணாக்கு தெரிய வருது. ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, ரைசா தான் இந்த கேஸை விசாரிக்கிறா, அவள மாதிரி யோசிச்சாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ராமகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஹில் ஸ்டேஷனை நோக்கி தான் கூட்டு போறாரு. கிடைக்கிற வண்டியில எல்லாம் லிஃப்ட் கேட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல கூட இவங்க சம்பந்தமா நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவங்களும் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஈராவும் போனை தள்ளி விட்டதுனால தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அதை சொல்லி ராமகிருஷ்ணாவும் கோவப்பட்டு இருக்காரு. ஈரவும் பதிலுக்கு கோவப்படுறாரு. நீங்க எதுக்காக சார் சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பாவே மாறுது. தடுக்க வந்த ஈரனையும் பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இதனால ஈரனும் அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல வண்டி வரது கூட தெரியாம நடக்கிறாங்க. கரெக்டா ஈரோ தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை காப்பாத்திடுறாரு. அதே சமயம் ரைசாவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ரைசாவையும் ஆட்களையும் பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ராமகிருஷ்ணா என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க தேன் கூட பாக்குறாரு, அதை கலைச்சு விட்டுறாரு. அந்த தேனில இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல இவங்க மூணு பேருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரைசா என்ன பண்றாங்கன்னா, கார்ல இருக்க ரெண்டு நாயை இறக்கி விடுறாங்க. அந்த நாயும் வெறித்தனமா இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இப்ப ரைசாவும் டீமும் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாயை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாய் ஒரு இடத்துல நிக்குது. இவங்களும் சுத்து போட்டுறாங்க. இப்ப பொறுமையா ஓபன் பண்ணா அந்த இடத்துல ஒரு ஆடு தான் இருக்கு. ஆக்சுவலா வர வழியில ராமகிருஷ்ணா என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்க ஷாலு அதே மாதிரி செருப்பை வாங்கியிருப்பாரு. இதை வச்சுட்டு தான் அது ஸ்மெல் பண்ணிட்டு வரும் அப்படின்றதுனால ஒரு ஆட்டு கழுத்துல கட்டி விட்டுருவாரு. அதனால தான் இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதனால ரைசாமா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நக்சல்லாம் அதிகமா இருக்க ஒரு பகுதிக்கு தான் போயிருக்காங்க ரைசாக்கு தெரியுது. இவங்க அந்த இடத்துல போய் தேடலாம்னா முடியாது. ஏன்னா யாரு பார்த்தாலும் இவங்க போலீஸ்ன்றதுனால காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நக்சலுங்கெல்லாம் அதிகமா வாழ்ற பகுதியில தான் இவருக்கு வேண்டிய சிவான்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த சிவாவை பார்க்கறதுக்காக தான் ராமகிருஷ்ணா வந்திருக்காரு. மாட்டி இருக்க பிரச்சனையை பத்தி சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நீங்க தான், எவ்வளவு நாள்னால இருங்க அப்படின்ற மாதிரி அந்த சிவா சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மேடம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. எதுவும் பண்ண தேவையில்லை, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ராமகிருஷ்ணா இதுக்கு முன்னாடி என்கவுண்டர்ன்ற பேர்ல 2-3 பேரை கொலை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இவரோட கனவுல வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. இப்ப சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் சார் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரைசா இருக்க இடத்தை காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேரோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருப்பாங்க. உங்க சொந்தக்காரங்களை கொன்னது இவன் தான். இவன் இப்ப இந்த பகுதியில தான் இருக்கான். எங்களால அந்த பகுதிக்குள்ள வர முடியாது, ஆனா உங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியும்ல. இவங்க 3 பேரையும் புடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களும் இந்த போட்டோ வச்சு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இவங்க கேங்ல ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு இடத்துல வச்சு ஹீரோவை பாத்துறாங்க. ஹீரோ எதுக்காக வெளியே வந்திருப்பாருன்னா, கல்யாணிக்கு சேஃப்டி பேட் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப வாங்கிட்டு கிளம்புறாரு. இவங்க தான் கவனிச்சிடுறாங்கல்ல, அவர் எங்க போறாருன்னு ஃபாலோ பண்றாங்க. இவர் வெளியே போயிட்டு வரத ராமகிருஷ்ணா கவனிச்சிடுறாரு. எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அவளுக்கு சேஃப்டி பேட் வாங்குறதுக்காக தான் போன அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து இந்த லேடி கவனிக்கிறாங்க. உடனே ரைசாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ராமகிருஷ்ணா இவங்களை கவனிச்சிருவாரு. இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க வாய் அடைச்சிடுறாரு. பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிடுச்சுல, அதனால ரைசாவும் அந்த லொகேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. டீமும் இதுதான் லொகேஷன் சொல்றாங்க. அந்த லொகேஷனுக்கு உடனே போகணும்னு ரைசா சொல்றாங்க. மேடம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரிஸ்கா இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரைசா சொல்றாங்க. இப்ப அந்த ஊர்க்காரங்க மாதிரி இவங்க கெட்டப்க்கு மாறிடுறாங்க. இப்ப டேப்ல அந்த லொகேஷனை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க மாதிரி சாதாரணமா அந்த ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த லொகேஷன் இவங்களுக்கு பக்கத்துல வருது. எங்கன்னு தேடி பார்த்தா அந்த இடத்துல குப்பை வண்டி தான் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த போன் கிடைக்குது. ஆக்சுவலா ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, இந்த போனை எங்கேயாவது போடணுன்ற மாதிரி அந்த குப்பை வண்டியில போட்டு அனுப்பி விட்டுருப்பாரு. சோ இவங்களால எக்ஸாக்ட் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியல. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. 3 பேரோட வீட்டை சேர்ந்தவங்களையும் வர வச்சு விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா ஒய்ஃப் சொல்றாங்க. இல்ல என்னோட அப்பா பண்ணக்கூடியவர் தான் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அப்பவும் கேட்டு தானே இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பொண்ணு இந்த மாதிரி நினைக்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. பொண்ணோட ஃப்ரெண்ட் அப்பா காணாம போயிருப்பாரு. அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. நீங்க தான் போய் இவளோட அப்பாவை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. ராமகிருஷ்ணா முன்னாடி நாள் தான் சீனியர் சொல்லி 3 பேரை என்கவுண்டர்ல கொண்டிருப்பாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் அந்த ஃப்ரெண்டோட அப்பாவா இருப்பாரு.
மேல் இடத்துல சொல்லி தான் இந்த விஷயத்தை இவர் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பொண்ணுக்கு புரிய வைக்க முடியாதுல்ல. அதனால தான் பொண்ணுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். பொண்ணு பேசாம இருந்திருப்பாங்க. நம்ம இந்த சிஸ்டத்துல இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விரக்தியா ஹீரோ கிட்ட சொன்னார்ல, அதுக்கு இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். அப்படியே கட் பண்ணி நமக்கு ரைசாவை காட்டுறாங்க. இப்ப ரைசா இருக்காங்க பாத்தீங்களா, எந்த இடத்துல நியூஸ் சேனலை அதிகமா பாக்குறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆபரேட்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அவரும் பார்த்து சொல்றதா சொல்றாரு. மேடம் இந்த பகுதியில தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்கன்னு இடத்த சொல்லிடுறாரு. அந்த இடத்துல தான் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே நியூஸ் சேனலை பார்த்துக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மினிஸ்டர் ஒரு டைம் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டைமை தாண்டிடுது. அதனால முன்னாவும் ஆட்களும் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்போது ஹோம் மினிஸ்டரை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த தலித் லீடரும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க இந்த ஹோம் மினிஸ்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ரைசாவும் ஆட்களும் அந்த பகுதிக்கு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஆனா சடனா ரைசா ஆட்டோவை நிறுத்த சொல்லிடுறாங்க. இப்ப கூட அவன் லாங்ல இருந்து ஏதாவது வண்டி வருதா, அந்த வண்டியில யார் வராங்கன்ற மாதிரி கவனிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரியே ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, மலை உச்சில இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. புதுசா வண்டி வந்தா கவனமா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ரைசாவும் நைட்டு நேரம் அவங்க அங்கதான் இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் என்ன பிடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. சார் காலையில நேரத்துல கண்டிப்பா பிடிச்சிருவோம், இப்ப நாங்க பிடிக்க ட்ரை பண்ணா தப்பிச்சிருவாங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹோம் மினிஸ்டரால காலையில வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால ஹோம் மினிஸ்டரும் கமிஷனர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவதான் பிடிச்சிருவான்னு சொல்றாரு. அதனால அந்த 3 பேருமே மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு செட்டப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, மாஸ்க் போட்டு 3 பேரோட முகத்தை மறைச்சிடுறாரு. இவங்க உண்மையான ஆள் இல்ல, இந்த கமிஷனர் வேணும்ட்டே ஃபேக் பண்ணிருக்காரு. இப்ப மீடியாட்கள் கிட்ட அவங்க 3 பேரையும் புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. 3 பேருமே மாட்டிக்கிட்டாங்க நியூஸ்ல சொல்றாங்கல்ல, அதை இவங்க 3 பேருமே கவனிக்கிறாங்க. ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணோட காம்படிஷனா பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் வில்லனா இருக்கேன், அந்த எண்ணத்தை மாத்திட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப வீடியோ காலையில ஆயிருது, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ராமகிருஷ்ணா முழிச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் ஹெல்ப் எல்லாம் மாட்டாரு. ராமகிருஷ்ணா மட்டும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரைசாவும் டீமும் இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சிவா கவனிச்சிடுறாரு. அவங்க வந்துட்டு இருக்காங்க, உடனே ஓடிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்க 2 பேருமே வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாதுன்றதுனால ரைசாவும் டீமும் துரத்திட்டு வராங்க. இவங்க ஓடி வர வழியில தான் ராமகிருஷ்ணா இறந்து போயிருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. தூக்கு மாட்டி தான் இறந்து போயிருக்காரு. இப்ப ரைசாவும் ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க 3 பேரை கண்டுபிடிச்சாச்சு, ஆனா அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹோம் மினிஸ்டரும் போனை கமிஷனர் கிட்ட தந்துடுறாரு. இந்த விஷயம் வெளியே வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை, கவனமா ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்றாரு. இப்ப கமிஷனர் ரைசா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடி யார் கண்ணிலையும் படாம இந்த இடத்துக்கு வரணும், அதே மாதிரி இவங்க 2 பேரும் யார் கண்ணிலையும் படக்கூடாது, சீக்கிரட்டா அவங்க 3 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ராமகிருஷ்ணா வச்சிருந்த போனை எடுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் வந்து போனை புடிங்கிடுறாரு. அந்த போன்ல வீடியோ இருக்கான்னு செக் பண்றாரு. ஒரு வீடியோவை ஃபேமிலிக்கு அனுப்பி இருக்கிறது தெரிய வருது. உடனே இங்க அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அங்க இருக்கவங்களுக்கு கால் பண்ணி வீட்ல போய் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் ஒய்ஃப் நோட்டிபிகேஷனை செக் பண்றாங்க. அதுக்குள்ள ரைசாவோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கையில இருக்க போனை புடிங்கிடுறாரு, எரிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ரைசாவும் கமிஷனர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக லாயர் வந்துடுறாரு. ராமகிருஷ்ணா தான் ஜீப்பால ஏத்தி அந்த நபரை சாவடிச்சாரு. அதே சமயம் ஸ்டேஷன்ல விசாரணையில இருக்கும் போது தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம், இல்ல நீங்க ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க கையெழுத்தை போட்டுட்டா ராமகிருஷ்ணா கெட்டவர் மாதிரி மாறிடுறாருல, பொண்ணு முன்னாடி அவர் கெட்டவரா மாறக்கூடாது, அதனால இந்த விஷயத்துல நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கவலையா பக்கத்து ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்றாரு. இப்பயும் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பையன் வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி லாயர் காட்டுறாரு. நான் தான் இன்னைக்கு வண்டியை ஓட்டினேன், ஆனா ஹீரோ தான் ஸ்டியரிங்கை திருப்பி அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்கான். உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா சைனை போடுங்கன்னு லாயர் சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம இந்த இடத்துல சைனை போட்டுறாங்க. ராமகிருஷ்ணா ரெடி பண்ண வீடியோவை பார்க்கும் போது தான் அவர் மேல தப்பு இல்லைன்றது ரைசாக்கு தெரிய வருது. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராமகிருஷ்ணாக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது, எலெக்ஷன் ஓட்டுக்காக இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது முக்கியமான கேஸ்ன்றதுனால இன்னைக்கே விசாரணையை பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் எலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஜட்ஜி கிட்ட இவங்க சைடுல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா ராமகிருஷ்ணா தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றத
பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அவர் ராமகிருஷ்ணாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த வீடியோவை பாருங்கன்னு தராரு. ராமகிருஷ்ணா சாகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே என்ன நடந்ததோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இத ஜட்ஜும் பாத்துறாரு. இந்த டைம் உங்க கஸ்டடியில இருந்ததா நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா அவர் வெளிய இருந்திருக்காரு. கண்டிப்பா இந்த கேஸ்ல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. அதனால இத சிபிசிஐடிக்கு மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ரைசாவை பாத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, உங்களுக்கும் அவர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வீடியோவை காட்டுறாரு. என் போனை நீங்க பார்த்தோன்னா கண்டிப்பா வீடியோவை டெலீட் பண்ணி அதை மறைச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு முதல்ல வீடியோ அனுப்பி நானே டெலீட் பண்ணிட்டேன். என்னை விட நீங்க அதிகமா படிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு மேடம், மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் சாகிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால பொண்ணு கிட்ட ஆரம்பத்துல இருந்து எதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. பொண்ணு அதெல்லாம் கேட்டதுனால இப்ப அப்பாவோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க 2 பேராவது இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் ராமகிருஷ்ணா இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.